அந்த மாணவிக்கு நடந்த கொடுமை பற்றி தைரியமாக வெளியே வந்து புகார் கூறிய அந்த மாணவிக்கு முதற்க நான் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் தனக்கு நேர்ந்த கொடுமை இனி யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது, அந்த குற்றம் செய்த குற்றவாளியை நாம் தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று துணிந்து புகார் கொடுத்த அந்த மாணவிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இவ்வாறு பெண்கள் தைரியமாக புகார் கொடுக்க வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நாம் அந்த குற்றச் செயல்கள் நிகழாத நிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து 27/11/2021 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றச் செயல் குறித்து சமூக நலத்துறை காவல்துறையோடு இணைந்து ஒரு சிறப்பு கூட்டம் போட்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இந்த தமிழகம் திகழ்ந்திட வேண்டும். ஆகவே அது இந்த குற்றச் செயல்கள் நடைபெற்று ஒரு மனு வரும்போது புகார் தரும்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில வேளைகளில் பெற்றோர்களே மனு கொடுக்க புகார் கொடுக்க தயங்கும் நேரத்தில் சமூக நலத்துறையே அவர்களுக்காக மனு கொடுக்கிறது. அந்த பெட்டிஷன் தயார் பண்ணி சமூக ஆர்வலரை வச்சு தொண்டு நிறுவனத்தை வச்சு நம்ம சமூக நலத்துறையை புகார் கொடுத்து வழக்கையே சமூக நலத்துறையை நடத்துகிறது. இப்படி நடத்திட வேண்டும். விரைவாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திட வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு சாதகமான நேயமான மாநில பாதுகாப்பான மாநிலமாக இந்த தமிழகம் திகழ்ந்திட வேண்டும். அதற்கேற்றாற்போல் இந்த சமூக நலத்துறை, காவல்துறை, குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை இணைந்து செயல்பட வேண்டும் என்று 27/11/2021 அன்று சிறப்பு கூட்டம் போட்டு நடத்தினார்கள். அன்றிலிருந்து ஒவ்வொரு மாதமும் அவர் காவல்துறை ஆய்வு செய்யும் போதும் இந்த குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் நடைபெறுகிற குற்றச்செயல் அந்த சிறப்பு பிரிவை பற்றியும் சிறப்பாக ஆய்வு செய்யப்பட்டு ஒன்னொன்னு நடவடிக்கை எப்படி இருக்கிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாச்சா, எங்க காலதாமதம், நீதிமன்றத்திலையா, எதனால காலதாமதம் என்ற அளவுக்கு இந்த ஒவ்வொரு வழக்குகளும் வேகப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது, முறையாக அவர்களுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது என்பது இந்த ஆட்சியிலே முறையாக நடைபெற்று வருகிறது. சட்ட நடவடிக்கை சட்டப்படி ஆட்சி நடத்தி வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக திராவிட மாடல் ஆட்சி வரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக இருந்திட வேண்டும் என்றுதான் மகளிர் உரிமை தொகையா திட்டமாக இருக்கட்டும், இல்ல கட்டணமில்லா பேருந்து பயணம், விடியல் பயணம், பெண்களுக்கான விடியல் பயணமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்ல பெண்களை தொழில் முனைவோர்களாக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், இல்ல கிராமத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் கனவு வீடு இல்லம் என்றெல்லாம் அது பெண்கள் பேர்ல பட்டா வழங்குறது, பெண்கள் பேர்ல அந்த மகளிர் கடன் உதவி, மானிய கடன் வழங்குவது, சுழல் நிதி வழங்குவது, தொழில் தொடங்க உதவி கொடுப்பது என்றெல்லாம் பெண்களின் நலனுக்காக அத்துணை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறதா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் பெண்கள் இன்று இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே பெண்களுக்கு இத்தனை நன்மை பயக்கக்கூடிய திட்டம் நடைபெறுகிறது என்று பெண்கள் இன்றைக்கு இந்த அரசுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி ஒரு பெண்களின் நலன் பயக்கக்கூடிய ஒரு அரசு பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை புறந்தள்ளுமா இல்ல அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா என்பதை நான் இங்கு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது, அதுதான் உண்மை. விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில வழக்குகளில் அந்தந்த இடங்களில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல இல்ல அந்த இடங்களில் உள்ள ஒரு காவல் அதிகாரியோ இல்ல பிற அதிகாரியுடைய கவனக்குறைவினால் இல்லது அவர்களுடைய ஒரு புறக்கணிப்பினால் ஒரு தவறு நடந்தா கூட உடனடியாக நம்முடைய அரசின் கவனத்திற்கு வரும்போது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கிறது. குறிப்பாக அண்ணா நகர் கேஸ் சொன்னாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்ற தகவல் அரசுக்கு முதலமைச்சருக்கு வந்த உடனே அனைத்து வகை மகளிர் காவல் நிலையத்துக்கு சொல்லி உடனடியாக அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே எந்த ஒரு குற்றச்செயல் நடந்தது அரசுக்கு கவனத்திற்கு, முதலமைச்சரின் கவனத்திற்கு, இல்ல உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்த உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறது தான் இந்த திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அரசு என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய
வளரிளம் பெண்களுக்கு, அந்த வாலிப பெண்களுக்கு போக்சோ ஆக்டின் கீழே என்னென்ன மாதிரி நடைமுறைகள் இருந்தால் அந்த ஆக்டின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது தெரியாமல் இருந்த நிலை இருந்தது. தொடுதலும் சரி இல்ல வேற மாதிரி ஒரு சமீட்சை செய்யறது கூட போக்சோ ஆக்டின் கீழே சட்டப்படி குற்றம் தான். அதனால இந்த மாதிரி ஒரு போக்சோ சட்டம் என்ன, அது குழந்தைகளுக்கும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, அது ஆண் குழந்தைனாலும் சரி பெண் குழந்தைனாலும் சரி என்பதை விழிப்புணர்வு என்பது பரவலாக்கப்பட்டு வருகிறது. எல்லா இடமும் கல்வித்துறை, சமூக நலத்துறை, காவல்துறை இணைந்து அத்துணை பள்ளி மாணவர்களுக்கும், குறிப்பாக முதற்கட்டமாக 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அத்துணை மாணவர்களுக்கும் இன்னைக்கு நம்ம விழிப்புணர்வு செஞ்சிருக்கோம். அந்த உதவி எண் 1098-181 எல்லா இடமும், அது போல காவல்துறைக்கு 100, எல்லா இடமும் அந்த எண்களை புத்தகத்தில் கூட பதிவு செஞ்சிருக்கோம், எல்லாருக்கும் தெரிய வச்சிருக்கோம். அதன் மூலம் என்னன்னா விழிப்புணர்வு வரும்போது தைரியமாக புகார் கொடுக்க முன் வருகிறார்கள். இதுல என்னன்னா 1098 இருக்கட்டும், இல்ல 181 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், புகார் செய்யறவங்களுடைய விவரங்கள் வெளிப்படுத்தப்படாது. அது ரகசியம் காக்கப்படும். யார் புகார் சொன்னான்றதே தெரியாது. ஆகவே அப்படி ரகசியம் காக்கப்பட்டு முறையாக செயல்படுறதுனால இன்னைக்கு தைரியமாக, அது தாயா இருந்தாலும் இல்ல பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு தாயா இருந்தா 181க்கு போன் பண்ணி இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இந்த மாதிரி செயல் நடந்துருச்சு, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அதே போல அந்த பிள்ளைகளுடைய நண்பர்கள் போன் போடுறாங்க, குழந்தை திருமணம் நடக்குது, உடனே நடவடிக்கை எடுங்க. ஆகவே இந்த அத்துணை உதவி எண்களும் நல்ல முறையில் செயல்படுது. விழிப்புணர்வு ஏற்படுறதுனால எல்லாருமே இன்னைக்கு புகார் கொடுக்க முன் வருகிறார். நம்முடைய முதலமைச்சர் மீது இருக்கிற நம்பிக்கையினால் புகார் தர நம்முடைய பிள்ளைங்க எல்லாருமே முன் வருகிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருது. சிலர் சொல்றாங்க ரொம்ப அதிகமாயிட்டு வழக்குகள் நீங்க புகார் சொன்னா உங்களுக்கு வழக்குகள் பதிக்கப்படும், யாருன்ற ரகசியம் காக்கப்படும், ஆனா குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரும் இந்த அரசு அப்படின்றத நம்ம எல்லா இடமும் போய் பிள்ளைகள் மத்தியிலையும், வாலிப பிள்ளைங்க மத்தியிலையும், கல்லூரி மாணவி மத்தியிலும் நாங்க விழிப்புணர்வு செய்து வருகிறோம். அதனாலதான் இந்த ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது. அதே நேரம் அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ குற்றச்செயல், எல்லா பொள்ளாச்சி அந்த குற்ற நிகழ்வு ஒன்றுமே பொல்லாத ஆட்சிக்கு ஒரு சாட்சியா இருந்தது. வழக்கே தொடரல, புகார் கொடுத்தவங்க மிரட்டப்பட்டாங்க. எவ்வளவு சிரமக்கு மத்தியில அது திமுக உள்ளிட்ட கட்சிகள், சமுதாய ஆர்வலர்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டம், போராட்டம், வழக்கு என்று சொல்லிதான் பின்பு மத்திய புலன் விசாரணை நடைபெற்றது. அதுக்கு அதிமுக காரங்களே அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. சட்டப்படி நமக்கு தெரியும், அருளானந்தன்ற பேரெல்லாம் அவங்க கடைசியில கட்சியில இருந்து நீக்கினாங்க அதிமுக. ஆகவே அவர்களுடைய கட்சிக்காரங்களை பாதுகாப்பதற்கு எடப்பாடி அவர்கள் அப்படி ஒரு ஆட்சி நடந்தது. அப்பெல்லாம் எஃப்ஐஆரே போடப்பட்டாங்க. எஃப்ஐஆரோட எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது எடப்பாடியோட கடந்த ஆட்சி காலத்தில் அவருடைய எண்ணமாக இருந்தது. அதை தான் செஞ்சாங்க. யாருக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, நடவடிக்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போது நடைபெறுகிற நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி அப்படி இல்லை. எல்லா புகாருக்குமே முறைப்படி விசாரணை செய்து எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருகிறது தான் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சி என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் கைது பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. அப்புறம் அறிவியல் பூர்வமா நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர்வமா இவர்தான் குற்றவாளி என்று நிறுவனமான உடனே அவங்கள உங்களுக்கு கைது செய்யப்படுகிறார். நீதிபதி முன்னால் ஆஜர் பண்ணி கைது செய்யப்படுகிறார். இன்னைக்கு அவர் 15 நாள் அவருக்கு காவல் விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இனி வழக்கு நடைபெற்று அவருக்கு நிச்சயமா அரசு தண்டனை வாங்கி தரும், அவருக்கு உரிய தண்டனை நீதிமன்றம் வழங்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஆகவே இந்த மாதிரி நிகழ்வு தான் எல்லா இடத்திலையும் நடைபெற்று வருகிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனா அதிமுகவும் பாஜகவும் வெறும் வாய் மெல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஒரு வழக்கு கிடைச்சதும் ஆகா நம்ம மெல்றதுக்கு அரிசி கிடைச்சுன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க. அது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விக்கும் அரசு 24ஆம் தேதியே விளக்கு கொடுத்துருச்சு. உயர் காவல் அதிகாரி, இந்த காவல்துறை ஆணையர் பதில் சொல்லிட்டாரு. எல்லாரும் பதில் சொன்னப்புறம் இன்னைக்கு புதுசா அதே கேள்வி இன்னைக்கு திருப்பி கேட்டுட்டு போயிருக்காரு. ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாரோ என்னவோ தெரியல. ஏன்னா நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது என்ன சொன்னாரு, டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ அப்படியான்னாரு. அந்த அளவுக்கு அவருடைய நிர்வாகம் இருந்தது, நிர்வாக சீர்கேடு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு காரணம் எடப்பாடி அவருடைய நிர்வாக சீர்கேடு. 100 நாள் போராட்டம், திடீர்னு நடந்த போராட்டம் கிடையாது. அதனால அப்படி நிர்வாகம் செஞ்சவர்லாம் இன்னைக்கு நம்மளுடைய நல்ல முறையில திராவிட மாடல் ஆட்சி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், நல்ல ஒரு ஆட்சி
புரிந்து வரும் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சியை இவர் கேள்வி கேட்கிறார். ஆனா இவருடைய ஆட்சியின் அவலங்களை நம்ம பட்டியலிட்டோம்னா அதுக்கு நேரம் போதாது. அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்தேறியது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.